ஒரு காலத்தில் பூலோகத்தில் மிகவும் ஏழையாக இருந்த ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தினமும் காட்டுக்குச் சென்று விறகுகளை வெட்டி அதை விற்றுதான் வாழ்க்கையை நடத்தினான். ஆனால் அவன் மனம் மிகவும் பக்தி நிறைந்தது. காலை எழுந்ததும் முதல் வார்த்தை ஓம் நம சிவாய என்று சிவபெருமான் பெயரை ஜெபிப்பான். ஒருநாள் பார்வதி தேவி பூலோகத்தில் உள்ள மனிதர்களின் வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அவர் சிவபெருமானுடன் பூலோகத்திற்கு வந்தார். அவர்கள் காட்டுக்குள் சென்றபோது ஒரு மனிதன் மிகவும் சோர்வாக இருந்தாலும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று சொல்லிக்கொண்டே விறகுகளை வெட்டிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த பார்வதி தேவிக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர் சிவபெருமானிடம் கேட்டார், இவனுக்கு வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, ஆனால் உன் பெயரை நம்பிக்கையுடன் ஜபிக்கிறான். ஏன் இவனுக்கு நீ அருள் செய்யவில்லை? அப்போது சிவபெருமான் சிரித்துக்கொண்டு கூறினார், பார்வதி, இவன் உண்மையான பக்தன். இவன் என்னை புகழ்வதற்காக அல்ல, உண்மையான அன்பால் என் பெயரை சொல்கிறான். அதற்குப் பிறகு அவர்கள் முனிவர் வேடத்தில் அந்த மனிதனிடம் சென்றார்கள். அவர்கள் கேட்டார்கள், மகனே, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாய்? அவன் அமைதியாக பதிலளித்தான், இது எல்லாம் சிவபெருமானின் சித்தம்.